அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வாசிக்கப்பட்ட திருப்பலி கருத்துக்களோடு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்க தான் இயேசுவுக்கு சாட்சிகள். இங்க நடந்ததெல்லாம் நீங்க பார்த்தீங்க, அடுத்தவங்க சாட்சி சொன்னதெல்லாம் கேட்டீங்க. அப்போஸ்தலர்கள் போய் சொன்னாங்க, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால போதிக்காம இருக்கவே முடியாது. என்ன சொன்னாங்க? நாங்க கண்டதையும் கேட்டதையும் எங்களால போதிக்காம இருக்கவே முடியாது. இந்த 3 நாள்ல ஆண்டவர் ஒண்ணு, நீ எதெல்லாம் பார்த்தியோ எதெல்லாம் கேட்டியோ அதை போதிக்காம நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு சாட்சியாக நீங்க இந்த திருப்பலி முடிந்து வீட்டிற்கு கடந்து செல்லணும். அந்த ஒரு வரத்தை கேட்டு இந்த திருப்பலியில ஜெபிப்போம். குற்றம் குறைகள் பாவங்களை ஏற்று மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவுமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் நற்செய்தல் புரிவதில் என்றும் கருத்தாய் இருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்துதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் வலுவற்றவர்கள் என்பதை மனதிற்கொண்டு எளிய முறையில் பேசுகிறேன். முன்பு கட்டுப்பாடற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும் கெட்ட நடத்தைக்கும் நெறிக்கேடிற்கும் உங்கள் உறுப்புகளை நீங்கள் அடிமையாக்கியிருந்தீர்கள். அதுபோல இப்பொழுது தூய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஏற்புடைய செயல்களுக்கு உங்கள் உறுப்புகளை அடிமையாக்குங்கள். நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தபோது கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்ய கடமைப்பட்டிருக்கவில்லை. அப்போது நீங்கள் செய்த செயல்களை எண்ணி இப்போது நீங்களே வெட்கப்படுகிறீர்கள். அவற்றால் நீங்கள் கண்ட பயன் யாது? அவற்றின் முடிவு சாவு அல்லவா? ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு. இதன் முடிவு நிலைவாழ்வு. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு. மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வும் நிலைவாழ்வு. இது ஆண்டவர் மருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றோர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றோர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி
நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேர் பெற்றவர். அவர் நீரொறையரும் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்ளவர். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. டேக் காஸ்பல் ஆஃப் மேத்யூ சாப்டர் 10 எடுத்துங்க, பைபிள் எடுத்துங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து. மேத்யூ சாப்டர் 10 verses 16 onwards. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற செய்தி, நீங்க வீட்டுக்கு போக போறீங்க, இந்த செய்தியை உங்களுக்கு சொல்றார். நான் வாசிக்கிறேன், யூ ஃபாலோ இட் இன் யுவர் பைபிள். ஓகே. இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதை போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாயும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்கள் சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்லர், மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாக பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்லுவதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்லுவார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பார்கள். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Please be seated. கண்ணை மூடி கையை மேல தூக்குங்க, வலது கையை மேல தூக்கி திருப்பி சொல்லுங்க. இயேசுவே உம்மை துதிக்கின்றேன், இயேசுவே உம்மை துதிக்கின்றேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன், இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன், இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எங்க பாதி பேர் தான் சத்தம் வருது, மீதி பேரு எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆன்றீங்க. ஆனா மணியை பார்த்தா 5 ஆக போகுது, ரெட்ரீட் முடிய போகுது. ரெட்ரீட் முடிச்சு நீ எங்க போறீங்க? வீட்டுக்கு. இந்த ரெட்ரீட் தியானம், இந்த பூசை முடிஞ்சதையும் உங்களுக்கு எல்லாம் மொபைல் கொடுப்போம். என்ன கொடுப்போம்? மறந்துட்டீங்க தானே? மொபைல் மறந்துட்டீங்க தானே? ஏசு மறக்க வச்சுட்டாரு இல்ல? விடவே முடியாதுன்னு சொன்னியே, மறந்துட்ட இல்ல?
இதான் இயேசு செய்யற அற்புதம். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. நீ இந்த போகும்போது, வீட்டுக்கு போகும்போது ஒரு சிலருக்கு பயம் வந்துடுச்சு. என்ன பயம்? ரெட்ரீட் நான் பண்ணிட்டேன், வீட்டில் இருக்கிறவங்க அவங்க பண்ணல. அவங்க அதே கோபத்தோட இருப்பாங்க, அதே எரிச்சலோட இருப்பாங்க, என்ன விழுங்குறதுக்குனே இருப்பாங்க. என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணி இருக்கிறான். அந்த ஃபோனை ஆன் பண்ண உடனே மெசேஜ் டிங்கு டிங்கு டிங்குன்னு வருமா வராதா? நான் கேட்டுருந்தான், என் ரூமில் தான் அதுதான் மொபைல் வச்சுருந்தாங்க. அலாரம் அடிச்சு என் காது கிழிஞ்சு போச்சு. அத்தனை ஃபோனு, நிறையா பேருக்கு எல்லா ஃபோனும் அங்கே வச்சுக்கினேன். அப்போ நீ ஃபோனை ஆன் பண்ண உடனே ஒரு கால் வரும். கால் வந்து, என் தங்கம், என் வயிறம், மை ஸ்வீட்டி, என் நல்லாவே சந்திரனே என்னென்ன சொல்லுவீங்களோ, எங்கே போனேன் 3 நாளா, எங்கே போனேன்? நான் ஃபோனு பண்ணி 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 பார்த்தனே. யாரு அந்த பண்ணி? அந்த பண்ணி உனக்கு போனை பண்ணி 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 பார்க்கும். நீ என்ன சொல்லணும்? அடைச்சி பா. என்ன சொல்லணும்? எனக்குள்ள இருக்கிறது யாரு? இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். போடு. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இன்னொரு தடவை. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஜோரா போடு. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஓ, நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதான சந்தோஷம் உனக்கு தருவார், சமாதான சந்தோஷம் உனக்கு தருவார். இயேசு தந்தன தனானா, தந்தான தந்தன தனானா. ஜோரா போடு. தந்தான தந்தன தனானா, தந்தான தந்தன தனானா. உங்க அப்பா அம்மாவோட கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், படுத்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் தொடச்சிடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், படுத்துள்ள கஷ்டங்கள் நீக்கிடுவார். உன் கண்ணீர்கள் அனைத்தையும் தொடச்சிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இன்னொரு ஆமா, இயேசு கூட வருவார், சந்தோஷமா. எல்லாவித அற்புதம் செய்வார். இன்னைக்கு நீ வீட்டுக்கு போய் இதுவரை உன் படிப்பு மண்டையில ஏறியே இருக்காது, இனிமேல் அது ஏறும். நம்புறியா? நம்புறியா? நம்ப. உனக்கு இதுவரை வேலை கிடைக்கல, இனி வேலை கிடைக்க போகுது. உனக்கு ப்ரமோஷன் வர போகுது, கையில சம்பளம் அதிகமாக போகுது. நீ தொட்டு செய்யற எல்லா காரியத்தையும் என்னை ஆசீர்வதிக்க போறாரு. நம்புறியா? எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே. ஓஹோ, எதிரியான சாத்தானை முறியடிவே, எதிரியான சாத்தானை முறியடிப்பே. நானே எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவே. எதிரியான சாத்தானை முறியடிப்பே, எதிரியான சாத்தானை முறியடிப்பே. ஓ, இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். என்னோட இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஓஹோ, தந்தான தந்தன
போட்டுனே இருக்கலாம். 5 மணிக்கு நீ பஸ்ல ஏறும்பொழுது கையை தட்டினே போ, பாடினே போ, அந்த பாட்டை பாடினே போ. நீ போய் சேர்றதுக்கு முன்னால உங்க வீட்டுல யார் இருப்பா? இருப்பாரா இருக்க மாட்டாரா? கையை தட்டி அவருக்கு நன்றி சொல்லு. இனிமேல் சாத்தான் உன்னை சோதிக்க வந்தா திரும்ப அந்த ஃப்ரெண்டு வந்து உன்னை கூப்பிட்டு ஏன் என் கூட பேசவே மாட்டேன்னா நீ என்ன சொல்லணும்? டாட்டா. உனக்கு என்னது? டாட்டா. சாத்தானுக்கு டாட்டா சொல்லு. டாட்டா. சண்டைக்கு டாட்டா. டாட்டா. சாத்தானுக்கு டாட்டா. டாட்டா சொல்லியா? சொல்லி கை தண்ணு. டாட்டா. அந்த குட்டி பழக்கத்துக்கு, அந்த பாவத்துக்கு, அந்த பேய். ஒரு சில சொன்னாங்க, அப்பா நான் சொன்னது அந்த பாவத்தை தான் சொன்ன வச்சு உங்களை சொல்லல. நீலாம் எங்க இயேசுனுடைய தங்க கட்டிகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டாட்டா. சாத்தானுக்கு டாட்டா சொல்லு. டாட்டா. சண்டைக்கு டாட்டா சொல்லையா. டாட்டா சாத்தானுக்கு டாட்டா. நல்லா சொல்லு. டாட்டா ஓ கவலைக்கு டாட்டா, கண்ணீருக்கு டாட்டா. கவலைக்கு டாட்டா, கண்ணீருக்கு டாட்டா. கவலைக்கு டாட்டா, கண்ணீருக்கு டாட்டா. கவலைக்கு டாட்டா, கண்ணீருக்கு டாட்டா. பயத்துக்கு டாட்டா, பாவத்துக்கு டாட்டா. பயத்துக்கு டாட்டா, பாவத்துக்கு டாட்டா. சினிமாவுக்கு டாட்டா, சிகரெட்டுக்கு டாட்டா. சினிமாவுக்கு டாட்டா, சிகரெட்டுக்கு டாட்டா. சினிமாவுக்கு டாட்டா, சிகரெட்டுக்கு. சினிமாவுக்கு டாட்டா, சிகரெட்டுக்கு டாட்டா. டாட்டா. சினிமாவுக்கு டாட்டா, சிகரெட்டுக்கு டாட்டா. சினிமாவுக்கு டாட்டா, சிகரெட்டுக்கு டாட்டா. யூடியூபுக்கு டாட்டா, இன்ஸ்டாவுக்கு டாட்டா. யூடியூபுக்கு டாட்டா, இன்ஸ்டாவுக்கு டாட்டா. யூடியூபுக்கு டாட்டா, இன்ஸ்டாவுக்கு டாட்டா. யூடியூபுக்கு டாட்டா, இன்ஸ்டாவுக்கு டாட்டா. வாட்ஸ்அப்புக்கு டாட்டா, ஃபேஸ்புக்கு டாட்டா. வாட்ஸ்அப்புக்கு டாட்டா, ஃபேஸ்புக்கு டாட்டா. வாட்ஸ்அப்புக்கு டாட்டா, ஃபேஸ்புக்கு டாட்டா. வாட்ஸ்அப்புக்கு டாட்டா, ஃபேஸ்புக்கு டாட்டா. பாய் ஃப்ரெண்டுக்கு டாட்டா, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு டாட்டா. பாய் ஃப்ரெண்டுக்கு டாட்டா, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு டாட்டா. என்ன ஸ்லோவா போடுற? பாசா போடு. பாய் ஃப்ரெண்டுக்கு டாட்டா, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு டாட்டா. பாய் ஃப்ரெண்டுக்கு டாட்டா, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு டாட்டா. பாய் ஃப்ரெண்டுக்கு பாய் பாய், கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பாய் பாய். பாய் ஃப்ரெண்டுக்கு பாய் பாய், கேர்ள் ஃப்ரெண்டுக்கு டாட்டா. போல். ஏசுனாருக்கு டாட்டா சொல்றாத, பைபிளுக்கு டாட்டா சொல்லாத, பிரேயருக்கு டாட்டா சொல்லாத, உலகத்துக்கு டாட்டா சொல்லு. இயேசுவன் கூட சத்தியமா இருப்பாரையா. இந்த ஒரு முறை அவரை நம்பி பாரு, உன்னை எப்படி வைக்கிறாருன்னு மட்டும் பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Just the Lord reminded me to share with you something about AI. AI எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? What is AI? இன்னைக்கு நிறைய பேருக்கு குழப்பம். AI காடா? இன்னைக்கு உலகம் அப்படிதான் பிரசன்ட் பண்ணுது. AI அது பேரே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ் கிடையாது, அது என்னது? நக்லி. என்னது? நக்லி. அது என்னைக்கா காட் ஆகுமா? ஒரு சிலர் இப்படிதான் டவுட்டோட இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஏஐன்னு ரோபாட்டிக் ஹியூமனைட்ஸ் ரோபாட்டிக்லாம் வந்துருச்சு. ஏஐல சாட் ஜிபிடில எது போட்டாலும் கடகடன்னு வருது. அப்ப இதுதான் கடவுளோ? 3 நாள் ரெட்டி டாட்டம் பண்ணியா? யார் யா கடவுளே? That is not the God. It is a confusion of the age. Who is the true God? AI is a creation of human being. மனுஷன் கடவுளை உருவாக்க முடியுமா? சொல்லு. மனுஷன் கடவுளை உருவாக்க முடியுமா? சிம்பிள், முடிஞ்சு போச்சு. AI is not the God. AI is not the God. The Lord is clearly saying AI is not a God. It is a creation of the human being. It is created by the human beings, and human beings are the creation of the God. எப்படி ஒரு கிரியேஷன் ஒரு கிரியேட்டரை கிரியேட் பண்ண முடியும்? So you should be thorough with this. எவன் எதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் சரி, மனுஷன் ஒரு நாளும் கடவுளை உருவாக்கவே முடியாது. You should know this. John 1:1-3 if you read, in the beginning was the word, and the word was with God, and the word was God, and I have made it in color. All things
came into being through him. அப்படின்னா இயேசுவால தான் எல்லாமே உருவாச்சு. கையை தட்டி நன்றி சொல்லு. Jesus is the eternal word of the Father. இயேசுவால தான் எல்லாமே உருவாச்சு. தொடக்கத்துல வார்த்தையா இயேசு இருந்தாரு. அப்ப ஒரு நாளும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் cannot overtake the power of God. ஆரோன், பழைய ஏற்பாட்டில் ஆரோன் ஒருத்தன் இருந்தான். யார் அந்த ஆரோன்? மோசே கூட போனவன் தெரியுமா? மோசே மலை மேல ஜெபம் பண்ண போனாரு. இந்த ஆரோன் என்ன பண்ணா? தங்கத்தெல்லாம் ஒன்னா போட்டு கண்ணுக்குட்டியை பண்ணி இதுதான் உங்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்த கடவுள்னு சொல்லி அவங்கள வழிபட வச்சான். நல்ல கவனி, ஆரோன் மோசன் கூட இருந்தான். எகிப்துக்கு போனான். 10 கொள்ளை நோயை பார்த்தான். செங்கடல் பிறக்கிறத பார்த்தான். பாறையிலிருந்து தண்ணி வர்றத பார்த்தான். மண்ணா வர்றத பார்த்தான். காடைகள் வர்றத பார்த்தான். அம்புட்டையும் பார்த்துட்டு அறிவு கெட்டு ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு இதான் கடவுள்னு சொல்றான். புத்தி கெட்டுல எல்லாத்தையும் பார்த்தவன். இன்னைக்கு ஒரு சிலர் கடவுளை அனுபவிச்ச பிற்பாடு கூட இப்படிப்பட்ட சிலை வழிபாடுக்கு போறாங்க. ஒரு நாளும் படைக்கப்பட்ட பொருளையோ கல்லையோ மண்ணையோ நீ கடவுள்னு கும்பிடக்கூடவே கூட. ஒரு நாளும். புரியுதா? இப்ப எல்லாம் ஜெபம் பண்ண கத்துட்டீங்க. பாட்டு பாடி எவ்வளவு அருமையா துதிச்சிங்க. ஆண்டவரை உள்ளத்துல தான் ஆராதிக்கணும். ஆராதிச்சிங்கல்ல? பவர் இறங்குச்சா இல்லையா? இம்மானால சுத்தி சுத்தி வந்து அந்த சிலையை இந்த சிலையை அங்க உப்பு போட்டு இங்க மொட்டை போட்டு அங்க பொறி போட்டு இங்க உப்பு கல்லை போட்டு ஏதாவது நடந்துச்சவன் வாழ்க்கையில? கண்ணை மூடி ஜெபம் பண்ண அபிஷேகம் இறங்குச்சா இறங்கலையா? இறங்குச்சா இறங்கலையா? இதான் கடவுள். Always pray in spirit and truth. Never go after all this idol worship. Worship Jesus in your heart. Never forget the work the Lord has done for you in this retreat. இந்த ரெட்ரீட்ல 3 நாள் ஆனவர் எங்க எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு. நீ வந்த அந்த நாளை நினைச்சு பாரு. கல்லாட்ட நீ வந்த, உன்னை உடைச்சி குளிப்பாட்டி அழகா செதுக்கி திரும்ப தன்னுடைய உருவலை மாத்தி இருக்கிறாரு. வாட்டிய ஒண்ட அதான்ப்பா மிரக்கல். முட்டி வலி சரியாச்சு, தலை அதெல்லாம் கிடையாது. நீ மனுஷனா மாறிட்டல, அதுதான் பெரிய மிரக்கல். ஹல்லேலூயா. Jesus Christ is the same yesterday, today and forever. அவரை ரீப்ளேஸ் பண்ண எந்த கிரியேஷனாலும் முடியாது. No human creation. Artificial intelligence just a data that is fed to the artificial machine. Is collected and organized and given. That's all. அதுக்கு எமோஷன் கிடையாது. அதால அன்பு செய்ய முடியாது. அதனால எதையும் செய்ய முடியாது. Okay? You be sure artificial intelligence, any other robotic instrument cannot overtake the human mind. அதை படிச்சதே human mind தானே. இந்த மைண்டை படிச்சதே கடவுள் தான். Praise the Lord. And finally I want to say this. The seal of the demon. Book of Revelation chapter 13 16 to 18 படிச்சீங்கன்னா, it causes all, both small and great, rich and poor, free and slave, to be marked on the right hand and forehead. இந்த கண்ட்ரீஸ்ல நிறைய நாடுகள்ல பயோசிப்னு ஒன்று பதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய நாடுகள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. அந்த பயோசிப்ன்றது லூசிஃபருடைய அறிகுறி, அவனுடைய அடையாளம். அந்தி கிறிஸ்து ஆன்டி கிரைஸ்டுடைய அடையாளம் தான் இந்த பயோசிப். அதை நீ உடம்புல போட்டாலே you are surrendered your life to Lucifer. You are completely and for sure you are going to enter into hell. Okay, நிறைய நாடுல வந்துச்சு, நம்ம நாட்டுல இன்ட்ரோடியூஸ் பண்ணல. Never put this biochip in your body. It causes both small and rich and poor, free, to be marked on the right hand or the forehead. நெத்திலியோ ரைட் ஹேண்ட்ல இதை போட வைப்பாங்க. நிறைய நாள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. Never you go for it. It is a mark of the beast. You should know. It is a biochip mark of the beast. The number is 666. Okay? இது எதுக்கு அடையாளம்? ரெண்ட் டைம், இறுதி காலம். ஆண்டவர் வரப்போறார், சீக்கிரம் வரப்போறார். இது போல ஜெபம் பண்ணி பரலோகம் போய், இங்க இருந்தே நீ பரலோகம் பார்த்துட்டீங்க, இயேசுவை பார்த்துட்டீங்க, அங்க போய் சேர்ந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பூலோகத்துல ஒரு செகண்ட் அவரை பார்த்ததுக்கு இவ்வளவு ஹாப்பியா இருக்கியே, பரலோகத்துல போய் எப்பயுமே அவர் கூட இருந்தா எவ்வளவு ஹாப்பினஸ். அதுதான் உன் வாழ்க்கையின் குறிக்கோளா இருக்கணுமோ ஒழிய வேற எதுவும் கிடையாது. Luke 21:28. When you see these things taking place, stand up, raise your heads, and because your redemption is drawing near. இது எல்லாம் உலகத்துல நடந்து இருக்குது. So beware, be aware of these things and ஜாக்கிரதையா இரு. பரலோகம் போய் சேர்றது மட்டும்தான் உன் குறிக்கோளா இருக்கணும். Jesus alone is the Lord. No mission can love you, no chip can forgive you, only is a program. So இயேசு தான் எல்லாமே. If you read Revelation 17:14, he is the Lord of lords and King of kings.
இயேசுதான் கடவுளுக்கெல்லாம் கடவுள், உண்மையுள்ளவர். அகில உலகத்தை ஆண்டு படைக்கிற ஒரே ஒருத்தர் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேற எந்த மனுஷனையும் உருவாக்கப்பட்ட கல்லையோ மண்ணையோ நீ வணங்கவே வணங்காத. இனிமேல் உனக்கு ஜெபம்னா பைபிள் துதி. ஓகேவா? ஓகேவா? பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்கள் கிருபை வேண்டுமே, போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. Yes, Lord. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, ஹalleluya. ஒரு முறையா ஹalleluya, 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 ஹalleluya. This is worship. இதுதான் ஆராதனை. புரியுதாப்பா? புரியுதுங்களாம்மா? தொடர்ந்து செய்யுங்க. ஒரு நாள் விடாம ஜெபம் பண்ணு. காலையில எழுந்திரி, அலாம் வச்சு எழுந்திரி. காலையில என்ன வச்சு எழுந்திரிக்கணும்? அலாம் வச்சு எழுந்திரி. தினைக்கு எழுந்திரி. ஒருவேளை உனக்கு தூக்கம் ஆட்டுதுன்னா அம்மாட்ட சொல்லு, அம்மா என்னை தட்டி எழுப்பிவிடுன்னு சொல்லு. அப்படி நீ எழுந்திருக்கலாம், அம்மா ஒரு பக்கெட்டு தண்ணியை மொண்டு என் தலையில ஊத்தியாவது என்னை எழுப்பிவிடுமான்னு சொல்லிட்டு நீ காலையில் ஏஞ்சி ஜெபம் பண்ணணும். 1/2 மணி நேரமாவது துதிக்கணும். பைபிள் படி, ஜெபம் பண்ணு. அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போ. என் இயேசு உன் கூட வருவார், உன்னை பாதுகாப்பார். Praise the Lord. Praise the Lord. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். நாவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் நாவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சகோதர சகோதரி அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்குமே திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்குமே பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணக மாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்ம இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகியவை எங்களுக்கு மாறுவனவாக.
அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜான், எல்லா திருநிலை அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுரை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அப்பான்னு கூப்பிட்டு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்ற நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமே அளித்தருள்வராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். அன்பு பிள்ளைகளே, உன்னை நேசிக்கிற இயேசு இந்த 3 நாள் உன் கூட பேசினவர், இன்னைக்கு உன் கூட வீட்டுக்கு வர இருக்கிறவர், உன் கூட தங்க இருக்கிற இயேசு, இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நீர் பேறு பெற்றவர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள்
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். வெள்ளை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். இளையன் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். இளையன் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். இளையன் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம்.
அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருவிருந்து நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. பிரைஸ் லார்ட். வெட்டி நல்லா இருந்துச்சா? நல்லதா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சா? அதை பண்ணது யாரு? யாரு? ஏசப்பா. யாரு? ஜோரா கையை தட்டி இயேசுக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஏசப்பா அவரா பணி செய்ய மாட்டாரு, அவருக்கு ஆளுங்க தேவை. ஏசப்பா தானா அவர் வந்து பணி செய்ய மாட்டாரு, அவருக்கு ஆளுங்க தேவை, ஊழியக்காரங்க தேவை. இன்னைக்கு இயேசுவுக்கு பணி செய்யறவங்க ரொம்ப கம்மி பேர் தான் இருக்கிறாங்க. I was so happy to hear about brother ராஜேஷ் அந்த டீம். யூத்துக்காக எவ்வளவு அவங்க எத்தனை வருஷமா பணி செய்யறாங்க. நான் 2-3 ரெட்டி தான் வச்சேன். இத்தனை வருஷமா எவ்வளவு யூத்தினுடைய ஆத்மாக்கள் அவங்க ஆண்டவருக்காக சுதந்திரிக்காங்கன்னா அது ஒரு பெரிய பணி. இவ்வளவு பெரிய சிறந்த பணியை மிக சிறப்பா செய்யறாருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். எங்க டீம் மெம்பர்ஸ் தான் நம்பர் கொடுத்தாங்க, நான் கான்டாக்ட் பண்ணேன். அவருக்கு நிறைய ப்ரோக்ராம் இருந்துச்சு, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் வரேன் ஃபாதர்னு சொல்லிட்டு யூத்துன்னு சொன்ன உடனே வரேன்னு சொல்லிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு அவங்க டீமை முன்னாடி அனுப்பி வச்சு ஒண்டர்ஃபுல், எக்ஸலண்ட் டு சி. நான் நினச்சேன் நல்லா பெரியவங்களாம் வருவாங்கன்னு, ஆனால் யங்ஸ்டர்ஸ், உங்களை போல யங்ஸ்டர்ஸ். எஸ்ஆர்னோ உன்னோட ஒரு சிலர் சின்ன பிள்ளைங்க. ஆமாம், உன்னோட சின்ன பிள்ளைங்களாம் இதில் இருக்காங்க டீமில். நான் கேள்விப்பட்டேன் சகோதரர்கள் மத்திய பிரதேசலாம் போயிடறாங்க, நார்த் இந்தியாவில் போய் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. இந்தியாவில் இயேசுவை பற்றி அறிவிக்கிறது ஆள் கம்மியாக இருக்குது. அதுக்கு இவங்க தான் சாட்சி. நீங்களாம் அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு எல்லாம். நீங்கள் ஒரு நாள் இது போல் மேடையில் உட்காந்து நன்றி அப்பா என்னை எடுத்து நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை வைப்பார். அதுக்காக தான் இந்த ப்ராஃபட்டிக் ரெட்ரீட். பிரைஸ் தி லார்ட். நான் எங்கள் டீம் உங்களுக்கு சார்பாகவும், எங்கள் டிவைன் வேர்ட் ரெட்ரீட் டீம், எங்கள் சொசைட்டி இறைவார்த்தை சபை சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் ஐ கிவ் எ பிக் பிக் தேங்க்ஸ் டியர் பிரதர் ராஜேஷ். பிரதர் ராஜேஷுடைய செய்தியை நான் கேட்டேன். யூத்துக்கு தகுந்த போல உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நடிச்சு ஸ்கிட்டோட ஆக்ஷனோட எவ்வளவு அருமையாக அவங்க மனசில் பதியும்படி செஞ்சார். நான் பேசினா ஒருத்தரும் கைத்தட்டல, அப்பப்போ கைத்தட்டுன்னு இருந்தீங்க பிரதர் பாசும்பொழுது. அப்படின்னா ஆண்டவருடைய மெசேஜை அவ்வளவு சுலபமாக ஆக்கி உங்கள் மனசில் பதிய வச்சிருக்காரு. அது ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவருடைய கிருபை அவர் எடுத்து அவர் பயன்படுத்தின்னு இருக்கிறார். அதனால இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு துண்டு போட்டு ஐ இன்வைட் மை டீம் மெம்பர்ஸ், அவரை கௌரவிப்போம். ஒரு துண்டு போட்டு அவருக்கு பூச்செண்டு கொடுத்து நம்முடைய நன்றிகளை தெரிவிக்கிறதுக்கு இது ஒரு தருணம். வாங்க, ஒவ்வொருத்தரும் எடுத்துன்னு வாங்க. சரியா? போட்டோ 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 எடுக்கலையா? பிரதர் நிக்கில் சாம்சன், அவர் பையனா? பிரதருடைய பையன். நாங்கள் ஃபர்ஸ்ட் நாள் செட்டப் பண்ணிருக்கும் போது அவரும் அவருடைய ஃப்ரெண்டும் வந்தாங்க. வந்து மியூசிக் செக் பண்ணோம், டக்கு 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 டக்குன்னு ப்ளே பண்ணாங்களா. எங்களுக்கு ஆச்சரியமா போச்சு. என்ன ஒரு கிஃப்ட், என்ன ஒரு கிஃப்ட், வாசிக்கிற கிஃப்ட். பிரதர் சார்ல்ஸ், இவர் தான் ஜார்க்கண்ட்ல போய் 1 மாசமா பணி செஞ்சுட்டு அங்கிருந்து நம்ம மத்தியில வந்து
என்ன பேசவே விட மாட்டாங்க பிரதர், கையை தான் தட்டுறாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. தென் வி ஹேவ் அஸ்வின். அவர் வாசித்த பேட் பார்த்தீங்களா? இந்த தாவீது யாழ மீட்ட 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 சவுல்ட்ட இருந்த பேய் ஓடுனுச்சு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது சாதாரண காரியம் கிடையாது. Then we have 2 more young girls. உங்களை போல தான் இருக்கிறாங்க உங்களை பார்த்தாக்க. ஆலிஸ் மெர்சி. கையை தட்டி அவங்களுக்கு திரும்ப நன்றி சொல்லுவோம். One more person, Miracle Sahana. அப்படியா? ஆலிஸ் அவங்க உங்க பொண்ணா? பிரதருடைய பொண்ணாம்பா, எனக்கே தெரியாம போயிடுச்சு. ஒரு ஃபேமிலியா எவ்வளவு ஒரு அருமையா மினிஸ்ட்ரி பண்றாங்க. இது ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்க எல்லாருக்குமே. வீட்டுக்கு போய் அம்மா அப்பாட்ட சொல்லி நீ ஒரு மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ற, ஜெப கூட ஸ்டார்ட் பண்ற. மும்பையில் அக்கினி இறங்கணும், இயேசு பற்றி அநேகர் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கு இவங்க எல்லாம் ஒரு சாட்சியாக. தேங்க்யூ ஸோ மச் என்டையர் டீம் ஃபார் கமிங் ஓவர் ஹியர் அண்ட் பிளெஸிங் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ தேங்க்யூ. Next I will invite all the volunteers. Please come, all the volunteers. எல்லாம் மேலே வாங்க, வாலண்டியர்ஸ் எல்லாம் மேலே வாங்க. டீம் வாலண்டியர்ஸ் எல்லாம் மேலே வாங்க. எல்லாம் டீம் வாலண்டியர்ஸ். உங்களை இல்லைப்பா வாலண்டியர்ஸ். இவங்க இல்லைன்னா ரெட்ரீட்டை நடத்திருக்க முடியாது. உங்களை வீடு வீடாக சந்திச்சு நீ வா நீ வா நீ வான்னு சொல்லி ஒவ்வொருத்தராக பிடிச்சி ஆளை பிடிச்சி கூட்டு வந்து இந்த இறை அனுபவத்தை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இவங்க இல்லைன்னா ரெட்ரீட்டே நடந்திருக்காது. ஏசு இருக்கிறாரு, ஆனால் ஏசுக்கு இவங்கெல்லாம் தேவை. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? இவங்கெல்லாம் ஒரு நாள் ஒன்றை போல தான் ரெட்ரீட் அட்டன் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு வருஷமும் 300 பேரை இந்த யூத்தை ஸ்பெஷலி நம்ம தியானம் நடக்குது, அது 1000 பேர் வராங்க. இந்த யூத்தை வருஷம் 300 பேரை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு உட்கார வச்சு உங்களுக்காக எல்லாம் நீங்கள் வந்து அழகாக சேரில் உட்காந்துருந்தீங்க. அது சாப்பாடு வந்துச்சா, தண்ணி இருக்கா, ஃபேன் ஓடுதா, கதவு சாத்தி இருக்கா, எல்லா வேலையும் செஞ்சது இவங்க தான். இவங்களுக்காக ஜெபிப்பீங்களா? இன்னிலிருந்து ஜெபிக்கணும். அடுத்த வருஷம் ஸ்டேஜில் யார் இருக்கணும்? முடிஞ்சு போச்சு. ஓகே, சாப்பாடு நல்லா இருந்துச்சா? ஏதாவது குறையா இருந்தால் அடுத்த வருஷம் நிறைவு பண்ணுறோம். அது செஞ்சது யார் தெரியுமா? பாபு. அவர் கீழே நினைக்கிறார். அவர் காசுக்காக செய்யல, ஒரு மினிஸ்ட்ரின்னு எடுத்து நான் செய்யறேன் 2 மடங்கா எல்லாத்தையும் செஞ்சார் இந்த வருஷம். நானே செய்யறேன்னு சொல்லி அவருக்காக ஜெபிப்பீங்களா? ஜெபிப்பீங்களா? அடுத்த வருஷம் நல்ல சாப்பாடு போடுவார். நல்லா ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாருமா எழுந்து நின்று இப்போ கடைசியாக ஒரு பாட்டு பாட போகிறோம். மக்களை லீட் பண்ணுவாங்க. லீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்குறேன். உங்கள் ஐடி கார்டை இந்த ப்ரேயர் முடிச்சதுக்கப்புறம் ஐடி கார்டில் இருக்கிற பேப்பரை நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஐடி கார்டில் உங்கள் பேர் எழுதிருக்குல்ல ஒரு பேப்பர், அதில் எங்கள் மொபைல் நம்பர் இருக்குது, எங்கள் சென்டருடைய ரெட்ரீட் சென்டருடைய மொபைல் நம்பர் அதில் இருக்குது. நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சந்தேகம், உனக்கு ஒரு கேள்வி கேட்கணும், உனக்காக ஜெபம் பண்ணணும்னு நீ நினச்சின்னா அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். அது ஒரு மொபைல் நம்பர் இருக்கா? அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். உனக்கு எப்போ எந்த ஜெப உதவி தேவைனாலும் எங்கள் டீம் அதுக்காக ரெடியாக இருக்கும். அதை கழட்டிட்டு ஐடி கார்டை நீங்கள் ப்ரேயர் முடிஞ்சுது, இந்த ஒரு ஆக்ஷன் சாங் அதை பண்ணி முடிச்சுட்டு அந்த பேப்பரை நீங்கள் எடுத்துக்கங்க, ஐடி கார்டை மட்டும் இங்கே கொடுத்துருங்க. ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் மொபைல்லாம் கொடுப்பாங்க. மொபைலை மறந்துட்டீங்க தானே? இன்னொன்னையும் மறந்துட்டீங்க. என்ன இது? முறுக்கு, ஸ்நாக்ஸு. தயவு செஞ்சு எட்டும் போயிடுங்க. அதை யாரும் பிரிக்கலை. எங்கே போட்டு அந்த பையில் இருக்குது,
நீங்க அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். ஓகே, ஸ்டார்ட். Praise the Lord. 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 All the boys, praise the Lord. Praise the Lord. Girls, beat பண்ணலாமா? Praise the Lord. Amen. कौन है? कौन है? कौन है? कौन है? और उनका नाम है? क्या है? यीशु. कौन है? Amen. Let's start. எல்லாரும் spread பண்ணிக்கோங்க. We have lot of space. Spread.
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Glory to. Yes. Glory to. Jesus. झूम झूम झूमर झूमा झूम झूम झूमर झूमा यीशु क्रिस्तु पधारे झूम झूम झूमर झूमा झूम झूम झूमर झूमा यीशु क्रिस्तु पधारे Come on hey झूम झूम झूमर झूमा झूम झूम झूमर झूमा यीशु क्रिस्तु पधारे झूम झूम झूमर झूमा झूम झूम झूमर झूमा यीशु क्रिस्तु पधारे सोना चांदी ना मेरे पास है जो भी है वो देता हूँ तुझे सोना चांदी ना मेरे पास है जो भी है वो देता हूँ तुझे यीशु नाज़री के नाम से झूम झूम झूमर झूमा झूम झूम झूमर झूमा यीशु क्रिस्तु पधारे झूम झूम झूमर झूमा झूम झूम झूमर झूमा यीशु क्रिस्तु पधारे झूम झूम झूमर झूमा झूम झूम झूमर झूमा यीशु क्रिस्तु पधारे झूम झूम झूमर झूमा झूम झूम झूमर झूमा यीशु क्रिस्तु पधारे 4 दिन से बंद है यीशु जो कब्र बंद है यीशु चल पड़ा है उसकी ओर 4 दिन से जो कब्र बंद है यीशु को उसकी ओर यीशु ने पुकारा तू बाहर निकल हाँ मुर्दा उठ खड़ा हो गया कब्र झूम झूम झूमर झूमा झूम झूम झूमर झूमा यीशु क्रिस्तु पधारे झूम झूम झूमर झूमा झूम झूम झूमर झूमा यीशु क्रिस्तु पधारे झूम झूम झूमर झूमा झूम झूम झूमर झूमा यीशु क्रिस्तु पधारे झूम झूम झूमर झूमा झूम झूम झूमर झूमा यीशु क्रिस्तु पधारे Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஏசப்பா நம்மள புதுசா மாத்திட்டாரா மாத்திட்டார். ஆமென் ஆமென். புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு கவன் புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு பழைய மனுஷனை துரத்தி புட்டு புதிய தரிசனம் பெற்று கொண்டேன் பழைய மனுஷனை துரத்தி புட்டு புதிய தரிசனம் பெற்று கொண்டேன் வாக்கு தந்து விட்டார் என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார் வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காணச் செய்தார் புதுசா புதுசா புத்தம் புதுசா கவன் வாழ்க்கை மாறிடுச்சா எவன் புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு கடந்த நாட்களில் கண்மணி போல் காத்திட்டாரே என்ன நடத்தினாரே கடந்த நாட்களில் கண்மணி போல் காத்திட்டாரே என்ன நடத்தினாரே புதிய நாளுக்குள்ள என் கால பதிய வச்சார் புதிய தரிசனத்தை என் வாழ்வில் தந்து விட்டார் கவன் வாக்கு தந்து விட்டார் என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார் வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காணச் செய்தார் வாக்கு தத்துவம் தந்து விட்டார் என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டார் வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்கள் செய்தார் நல்ல சத்தமா புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு புதுசா புத்தம் புதுசா
புதுசா புதுசா என் உலகமே மாறிடுச்சு. Praise the Lord. Praise the Lord.